ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட மாமியார் வீட்ல இருந்தாக்கா, என்ன மாரி வைப் கிடைக்குமோ, அதே மாரி வைப் தான் இருந்தது. என்னோட மாமியாரோட அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சேம் அவங்களும் வந்துட்டு வரும்போது எப்பவுமே எங்க மாமியார் கேக்குவாங்க, "அம்மா என்ன வேணும்? வரும்போது அரிசி மாவு இருக்கா? கேவுரு மாவு இருக்கா? புளி இருக்கா? அதுக்கப்புறமா ஏதாச்சும் வேணுமா? சாமிக்கு இலை போடுறதுக்கு இலை இருக்கா?" எல்லாமே கேட்டுக்குவாங்க. கேட்டு வச்சுக்குவாங்க. அதே மாரி ஞாபகமா வரும்போது எடுத்துட்டு வருவாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் ரொம்பவே பெரிய இழப்பு தான் அவங்கள எங்களால ஒரு ஒரு நேரத்திலயும் நாங்க அவங்கள நினைக்கிறோம். என்னோட மாமியாரோட அக்கா வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆன்ட்டியோட தித்திக்காக. ஸோ அந்த நேரத்துல அவங்களும் அதே மாரி தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த மாரி முறுக்கு மாவெல்லாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கடல உருண்டை பண்றதுக்கு அது எல்லாமே ஊர்ல இருந்தே வாங்கின்னு வந்துட்டாங்க. வேலூர்ல இருந்தே. ஸோ இங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருன்றதுக்காக கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்னேன், "அம்மா ஆன்டி வந்த ஃபீலே இருக்குமா நீங்க வந்தது. அவங்க வீட்ல இருக்கிற மாரியே எனக்கு இப்ப என்னவோ அப்படியே தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானு வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே புதுசு. முறுக்கெல்லாம் நல்லாவே செய்வேன், பிழிவேன். பட் இந்த கல்ல உண்டெல்லாம் செய்ய வராது. அது என்னவோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க நிஜமா. பட் அவங்க வந்துட்டு நல்லாவே ஈஸியா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்துட்டு சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி நானும் உருண்டை புடிச்சு எடுத்து வச்சுட்டு, மாவு கிளறி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முறுக்கு ரொம்பவே நல்லா வந்தது. நெய் முறுக்கு மாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 1:30 மணி ஆயிடுச்சு. செஞ்சே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு வழியா ரொம்பவே நல்லா வந்தது. அப்புறம் நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏப்ரல், மே, ஜூன் மாசத்துல வந்துட்டு ஒரு பூ பூக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்தா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் வீடியோல. ஷார்ட் வீடியோஸ்ல போட்டிருப்பேன். பட் நான் வந்துட்டு ரொம்ப இது ஆயிடுச்சுங்க. இப்போ ஜூலை வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் அது வந்துட்டு பூக்கல. ஏன்னு தெரியல. மேபி அது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனாலயா என்னான்னு தெரியல. பட் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனப்ப கேட்டாங்க. அம்மா, "என்னம்மா வந்துச்சா? பூத்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா இன்னும் பூக்கல" அப்படின்னு சொன்னேன். "ஐயோ! சீசனே போயிடுச்சு" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட அண்ணா ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவரு வந்துட்டு, "அம்மா இது இலை வந்துட்டா பூக்காது. வெறும் காம்பா வந்துட்டு தான் அது பூக்கும். இப்ப இலை வந்ததுனால இந்த சீசனுக்கு இது பூக்காதுன்னு சொல்லிட்டாங்க." இருந்தாலும் நானு வருமான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெரண்டை ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு. சரி இப்ப துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு போனா, இவ்ளோ அழகா வந்துட்டு அதுல காய் காய்ச்சிட்டு இருந்தது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இதுல. சரி அதனால கட் பண்ணல அப்படியே விட்டேன்.